பாக்க. ஒவ்வொரு தாண்டி தான் ஊட்டிக்கே போக வேண்டியிருக்கு. மெயின் ரோட்ல இருந்து இடது பக்கம் போனா தான் உங்க வீடு இருக்கு. உள்ளுக்கு போனோட ரைட் சைடில் ஒரு அம்மா கோயில் இருக்கு. அதெல்லாம் தாண்டி போன சின்ன சின்ன வீடுகளா இருக்கு. 2-3 பெரிய வீடு தான் உங்க ஊருக்குள்ளே இருக்கு. நீ தான் காரணம் தான். நீங்கெல்லாம் ஊட்டிக்கு மனம் கொடுத்து செலவழிச்சு போனா அப்படி கிடையாது. நிம்மதியா போயிட்டு வந்துடுவோம். இன்னொருதான் 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 நீதான் முதல் பாப்பா வா. உனக்கு மட்டும் ஒரு உத்தரவு, ஒரே வாரம் என்ன வேணும் நீ கேளு, கேட்டதை கொடுத்துருன்னு சொல்லி கட்டாயம். என்ன வேணும்? உனக்கு கடன் அடைக்கணும், அவ்வளவுதான். ஒரு வாரம் தான் கேட்க இருக்கு. உன் கடன் அடைத்திருந்தேன். உனக்கு எதிர்பாராத ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். சேர்த்து வாங்க. அந்த ரெக்கமெண்ட் நீ பண்ணக்கூடாது. போயா அந்த வா அங்க வா. ஆனா நல்ல பிள்ளை, தங்க பிள்ளை, வா. விபூதி வைத்தா நல்லா. கர்பதாமிக்கு 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 சித்தூர் எல்லை. சித்தூர் ஆந்திரா பாடல். சித்தூர் உன்னை விட்டு போனாலும் என்னை விட்டு போகாமல். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்பது யாருப்பா? மன்னவா மன்னவா நல்லவே. அப்ப அவங்க யாரு? என்னென்ன வெயிட் பண்ணி நில்லுங்கண்ணே. இந்த பிள்ளை எங்க இருக்கு? பிள்ளையா? யார்கிட்ட முடிச்சுட்டு உட்காருங்க. முடியாது. சரி, அப்புறம் ஒரு கால் எடுக்கலாம். பேரக்கூடாது, ஆனந்தமா நிற்கணும். அந்த பணத்தை வாங்கி தந்தா போதுமா? உன் பிள்ளை செஞ்ச தப்பு, புரியுதா? ரெக்கார்டும் சரி கிடையாது. அறிவித்தது செஞ்சு போச்சு. யாரோ சொன்னாங்க செஞ்சது குற்றம் தானே, புரியுதா? அந்த பணத்தை வாங்கித்தானே அவங்க வாழ்க்கையும் நல்லா இருந்தாங்க. சந்தோஷம். வா கொண்டு அங்கிருந்து வந்துருச்சு. என்ன பண்ற? ஏற்போட்டு காட்டு. தொண்டையிலிருந்து இங்க வர வலி எடுத்து அந்த பக்கம் பார்த்தனா இங்க இருந்து இங்க வர வலி. என்ன விஷயம்? உனக்கு இருதயத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ கற்பனை பண்ணுதியா? கொஞ்சம் கேல்சியம் சொல்லலாம் சாப்பிடுறதுக்கு. வேற ஒன்றும் பாதிப்பு 1000 வர வச்சு தந்துடுறேன். கவலைப்படாத, போ. நல்லா இரு, ஆனந்தமா இரு. போயிட்டு வா. பாப்பா பிள்ளைய பத்தி கேட்க வந்தவரே வா. இன்னும் அவனுக்கு என்ன பிள்ளை? பாப்பா கண்ணமுடா தம்பி. ஒரு கண் உன் பிள்ளைக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்க, பாதி மயமா இருக்கு. அதனால பார்வை ஒளி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல கால்.
செல்வம்னு ஒரு அம்மா வரா இருக்காளா? அவள்கிட்ட கேட்டேன், உன் பிள்ளைகளுடைய கண்கள் ஒளிமயமாக மாறும், இந்த குருட்டுத்தன்மையிலிருந்து நீட்டி பிள்ளைகளை ஐஸ்வர்யமா வாழ வச்சுட்டாங்க, கவனமா இருந்து பேசி அதே எல்லையில இருந்து கடன்கள் தொழில் நஷ்டப்பட்டது. அங்கே இடி முழங்குது கடன்களாக்கா அண்ணா இன்னொரு 3 முறை என்னை பார்க்க வரணும், 3 முறை என்னை பார்க்க வரணும். ஏன் சொல்லணும்னு தெரியுமா? அதே இந்த இடத்துல உத்தரவு வாங்கக்கூடிய ஒருவன் நான் உத்தரவு கொடுத்து கனி கொடுக்கிற நேரத்துல மனது ஒரு நிலையோடு அவன் வாங்கினான். அவன் கவனம் 2 செகண்ட் 2 நொடி திரும்பினாலும் அந்த சக்தி கொஞ்சம் லேட்டா வேலை செய்யும். அப்போ உன்னை 3 முறை ஏன் வர சொல்றேன்? 3ல ஏதேனும் ஒரு முறையாவது நீ என்கிட்ட முழுமையா இருந்துருவேன்னு தான். இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா, வெற்றி அடையலாம், ஆனந்தமும் எல்லா வல்ல இறைவனின் ஆணை. வீட்டுக்குள்ள ஒரு மாலையை கலத்தி கொண்டிருக்கிய யார் அது? எந்த சாமிக்கு நிறந்த மாலை வருது? என்ன மாலை? கழிந்த 3 ஆண்டு காலங்களாக உழைப்புல குறைவு, உடல் வேதனை, வீட்டுக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளால் மன போராட்டம் நடக்கும். இப்போ கடன்களால் தொல்லை. இதுக்காக எத்தனையோ வழிபாடுகள், கும்ப வேட்டி பூஜைகள் எல்லாமே நடத்தி பார்த்தேன். என்ன வச்சு பார்த்தேன்? பூரண கும்பங்களாம் வச்சு பூஜையெல்லாம் நடத்தி பார்த்தேன். எந்த தெய்வமும் கண்ணை திறக்கல. கர்மசாமி, உன்னைய நம்பி வந்திருக்கேன். நான் வேற கோயிலுக்கு விரதம் இருந்து அடையாளத்தோட அலங்காரத்தோட நான் போனாலும் கண்கண்ட தெய்வம் நீ காப்பாற்றணும் ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்குப்பா. அதனால உன் கோயிலுக்கு முதல் அடியா நான் எடுத்து வந்திருக்கேன். என்னை காப்பாத்துன்னு கேட்க வந்திருக்கேன். உண்மைதானே? காரணம் வாமா வா. 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பார்வையால உன் குடும்பம் சுழன்று. இப்போ அந்த நேரங்கள்லாம் விலகி உன்னை நல்ல வாழ வைக்கக்கூடிய நேரமும் இழந்த பணத்தை மீளக்கூடிய சக்தியும் உனக்கு கொடுத்துருக்கேன். இதுல பணம் வந்து குவியும். என்னைய நினைத்து நீ கும்பிடுற நேரம்லாம் உன் கஷ்டம் தீர்வு. மனதார கூப்பிடு கத்தி விட்டு கர்மசாமிக்கு அவங்களை கூப்பிட்டேன். அப்படியா? யார் பாரு? கேட்டு பாக்குறேன். அப்படியா? பாப்போம். காஞ்சிபுரத்து எல்லை மரக்காணம். யாருப்பா மரக்காணம்? மரக்காணம் மரக்காணம் வந்திருக்கீங்களா? மரக்காணம் வாமா வாமா. மரக்காணம் தான் விவசாயம் பெற்ற ஊரு. விவசாயங்கள் உண்டுலாமா வீட்டுல ஊர்ல? இப்பா ஐயா இங்கெல்லாம் எதுக்கு இந்த செல்ல மக்கள் நிக்கிறாங்கன்னு கேளுப்பா. காணொலிப்பா உங்க உத்தரவு இருக்கு. நெல்லுக்கா மேல இருக்கா? நெல்லு அம்பி வேலை கலந்தவுடன் ஆத்தா வந்து இறங்கி விட்டா. தண்டி முறி சாம்புராணி வசையா
என் வீட்டு பார்த்திருப்பா விநாயகரை உங்கள்கிட்ட தெய்வமாக்கி வாங்க. உங்க வீட்டுக்கு போற வழியில 3 தெய்வங்கள் இருக்கு. அம்மன் கோயில் இருக்கு, நாகம் தோன்றமான கோயில் இருக்கு, ஒரு விநாயகரும் இருக்காரா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய குடும்பத்துல உங்கள் உழைப்பு நிலையாக நிற்காம ரொம்ப கஷ்ட ஜீவனம் நடத்திக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத மனிதர்களால் உங்கள் இடத்துக்கும் வீட்டுக்கும் சில மன இடைஞ்சல்களால் தோன்றிருக்கு. வீட்டுக்குள்ள ஒற்றுமை குறைவான வேதனைகள் நடக்கும். ஒரு பிள்ளைகளுடைய ஆரோக்கியமும் மனசும் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்துகிட்டு இருக்கும். இது எல்லாம் நடக்கும். வேற உங்களுக்கு என்ன வேணும்? ஆனாலும் வண்டி நேரத்தில் ஒரு அத்தா வந்து இறங்குகிறாளே, நல்லா இருக்கப்ப வாங்க. தொழிலை நல்லாக்கி தாரேன், கடன்களை தீர்த்து தாரேன். வீட்டுக்குள்ள 6 மணிக்கு மேல ஒரு அம்மனுடைய சக்தி குடும்பத்துக்குள்ள வருது. அது உனக்கு துணை கொடுக்கும். என்ன வெற்றியா இருக்கு. இந்த வீட்டுக்கு ஒரு மாலை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவாதம். ஒரு மாலை எடுத்து வரலப்பா. வேற என்ன வேணும் உனக்கு? ஒரு பிள்ளையை பற்றிய மனசு ஆரோக்கியத்தை பற்றி உனக்கு குழப்பம் இருக்குன்னு சொன்னேன். பெண்ணுக்கு கழுத்துல மாலை கொடுக்க கூடாது, கையில கொடுக்கணும். இன்னையில இருந்து 19 மாதத்துல சொந்தமான வீடு தருவேன். இந்த மாலையை பேணி வச்சுக்கிட்டதான் நடக்கும். என்ன நடக்காது மகளே. நடக்க வைக்கிறேன். வெற்றி உண்டு. ஆனந்தமாக இருப்பாய். லட்சமாக பணம் வரும். சந்தோஷமாக இருப்பேன். வா. தேவையில்லாத போல் பேசக்கூடாது. நட்பை குறைக்கணும். நல்ல படிச்சு வைப்பேன். வேட்டா சொல்லு நினைக்கிறியா? செப்ட் அடிச்ச மாதிரி சொல்றேன். மாலை எடுத்து மாலையை பத்தி விவரத்தை தெளிவா கட்டுப்பா. அக்கா காஞ்சிபுரம் வாங்க. வீட்டுல 60 ரூபாய் கிடக்கா? பொம்பளையில போய் 60 கிடக்கான்னு கேட்காது. வீட்டுல 60 இருக்கா? உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்து பாட்டு பிடிக்கும். தொட்டிய மகாராஜாவுக்கு குழந்தையா பிறந்த ஒரு குழந்தைய காட்டுக்குள்ள கொண்டு போய் வளர்த்து, மதுரை எல்லையில இருந்த ஒரு தோற்பதனிடும் தொழிலை சார்ந்தவர் வளர்த்து, திருச்சி மாவட்டம் எல்லையை கொண்டு காப்பு அதிகாரியாக ஆக்கி, மதுரையில் இருக்கக்கூடிய திருடர்களை பிடித்து பாண்டிய மன்னனால் பழிவாங்கப்பட்ட உத்தம தெய்வம் மதுரை வீரன். உன் உடம்புல இருக்கா, உன் வீட்டுக்குள்ளே இருக்கான். மேலையா என்ன வேணும் உனக்கு? இப்ப விசுதா போதுமா? இந்த 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. ஆத்திரப்பட்டாங்க. 2 கைட்டு வாங்கி இந்த விபூதியை கொண்டு வீட்டுல வை. நீ நினைக்கிறது மாதிரி வியாபார ஸ்தாபனம் உனக்கு கிடைக்கும். பல லட்சங்கள் கிடைக்கும். உன் கடன்லாம் தெரிந்து உன் குட்டிகளோட நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு முப்பேர் கொண்ட ஊர் மூங்கிலாறு, பண்ணை, தங்கமாபுரம், பரதநாட்டு பகுதி. முப்பேர் கொண்ட ஊர். பண்ணைன்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு பேர். மூங்கிலாறு ஒரு பேர். தங்கமாபுரம் நரைக்கோவிலுக்கு சென்று வழி. அங்கிருந்து போயிட்டோம்னா சதுரகிரி மகாலிங்கத்தை போய் பார்க்கணும். சுந்தர மகாலிங்கம். ரகசியம் ரகசியம். இவன் உடல்நிலையை பத்தி உனக்கு கவலையே கிடையாதப்பா. கவலைப்படவே மாட்டார. அப்படியா? ஒரு மட்டும் உழைக்க வைக்க போக இப்படியே இருந்துக்கிறாரு. உன் உடல்நிலை ரத்தம் சம்பந்தமான குறைகள் இருக்கு. கண்டு உடம்பு சொந்தமான வலி வேதனை இருக்கு. அதுல இருந்து காப்பாத்தி நிலையாக்கி தரணும். இப்போ உன் இடத்துல ஒரு பொருளை நான் தேடி எடுத்து தரணும்.
பூமியினுடைய சக்தியை போய் கேட்டேன். நான் வாய் திறக்கக்கூடிய நாள் இப்பொழுது இல்லை, இன்னும் 90 நாட்கள் இருக்கிறது, அதற்கு பிறகு அந்த செல்வத்தை நான் கொடுக்கிறேன் உத்தரவு. முடிச்சுட்டேன். போ, தைரியமா இருக்கா, நான் இருக்க கூட கூப்பிட்டுக்கா. என்ன கருதாமிக்கு கடவுளை உண்டா, வயலாள பாறையா, முத்தான பாறையா, டீச்சரா இருக்கு. அது நான் எந்த ஸ்கூல் தொடக்க பள்ளியா? பகவானுக்கு ஹைஸ்கூல் இருக்கானே, இப்பதான் கொண்டு வந்திருக்காங்களா ஹைஸ்கூல். மேல்நிலை பள்ளியா, சொந்த ஊர் என்ன வேணும் உங்களுக்கு? யாருக்கா எப்படி பார்ப்போம். நேரம் உண்டாச்சு, காலை 1 மணி இருக்கும். மறைமுகா பாலகுமாரா வந்துட்டா பரிசோலைக்கு போனியா? அங்க போய் என்னமோ எடுத்து வந்திய, பரிசு எடுத்தா பரிசு கிடைக்கும். உனக்கு என்னமா வேணும்? உனக்கு மனசு நிம்மதியா இருக்கணும்னா 2 விதத்துல தான் பாதிப்பு. ஒண்ணு பொருளாதார கௌரவமான விஷயம், இன்னொன்று கொடுத்தனுடைய கேரக்டர். இந்த 2 விதத்துல தான் அந்த மனக்குறை இருக்கணும். புரியுதா? அது எதுவுமே பிரச்சனை இல்லாம நான் காப்பாற்றாலும் நிம்மதியா இருக்கேன். நான் என்னைக்குடா போய் சொன்னேன், உண்மையை தரடா சொல்லுறேன். அந்த பழக்கில பார்த்தா என்னம்லாம் இருக்குடா, எஞ்சிக்கிற என்னம்லாம் இருக்கு. போயிட்டாங்க. கருதாமிக்கு தேனி எல்லை, தேனி தேனி எந்த ஒரு போனது? தேனில ஆண்டிப்பட்டி ராயவேலூர். தேனியை தாண்டி போகணுமா? ஆண்டிப்பட்டியை தாண்டி வரும். ஆண்டிப்பட்டியிலிருந்து தேனிக்கு 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர். காளியம்மன் கோயில் உங்க ஊர்ல இருக்கோ? போறவள்ள எல்லையில இருக்கு. உங்க ஊர்ல காளியம்மா இருக்கா? என்னப்பா வேணும்? பையனை பார்த்தேன், உடல் ஆரோக்கியத்துல குறையுது. அடிக்கடி அவருக்கு நுரையீரல் சம்பந்தமான ப்ராப்ளம், இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் இதெல்லாம் வருது. அதுக்கெல்லாம் என்ன மாத்திரை போட்டீங்க? மோனோசின் மாத்திரை போட்டீங்களா? காரணம் இந்த வருஷத்துல பையனுக்கு நிலையான ஒரு வேலை கிடைக்கும், வாழ்க்கையில் உத்தமமா வாழ்வான், நல்ல வாழ்க்கையும் அமைச்சார். அது வெற்றியா நடக்கும். என் போட்டோ எடுத்து போட்டேன், அந்த கடைக்கு போ, 2 போட்டோ, 1 வீட்டில் 1 வச்சுக்கா, கடையில் 1 போட்டுக்கோ. சரியா? தெய்வம் தடை போட்டு போச்சாதான் என் போட்டோ. கருதாமிக்கு அதே தேனி எல்லை, திருமணம் தோந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? வாங்க. யாருக்கு கல்யாணம்? எங்க இருக்கான்? ஏய் கல்யாணம் மாப்பிள வாடா.
சினிமா நடிக்க போக சொல்ல வேண்டியதானே? இன்னும் பிடிக்கா நீ சினிமா சம்பந்தமா எதுவும் ஆசை வச்சிருக்கியா? இன்னும் மியூசிக்கல் அப்படியா? மியூசிக் காலேஜுக்கு போயிருக்கியா? கிங் 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 பக்கத்துல வாடா. மிக்சிங் மியூசிக் உனக்கு பண்ண தெரியுமாடா? மிக்சிங் மியூசிக்லாம் பண்ண தெரியுமா? படியா அன்னை ஒரு ஆலயத்துல ஒரு பாடல் இருக்கலாம். அம்மா நீ சுமந்த பிள்ளை திறகுடிந்த பிள்ளை உன் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம். வாழ வைத்த தெய்வம் இன்று வாரம் சென்றதேனோ உலகிலே உன் மகன் மீறிடாத மீதோ மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே எங்கே அருமையா பாட்டு போட்டுருக்காரு தாண்டவ சிலப்பத்தை அந்த பாட்டை அனுகூல விட இன்னொரு பாட்டை கொடுத்து பொருத்தலாம். அதான் மிக்சிங் மியூசிக். அந்த அனுகூல விட கல்லெல்லாம் மாணிக்க பாட்டு அனுகூல வாழ வைத்த தெய்வம் இன்று வாரம் சென்றதே ஒரு சுரம் தான் டிஃபரெண்ட் ஆகும். புரியுதா? அத மாதிரி மிக்சிங் மியூசிக் பண்ண தெரிஞ்சா சினிமாக்குள்ள போக முடியுதா? நீ படிச்சுட்டு இருக்க கரெக்டு. உன்னை சினிமால ஒரு மியூசிக் டைரக்டரா ஒன்று ஆக்கி விட்டா போதுமா? கால் பண்ணிட்டு வா. கருதுராமிக்கு வெற்றிமாற கொடுப்பா. பிள்ளைக்கு உற்சாகமா செயல்படட்டும், நல்லா இருக்கட்டும். கல்யாணம் முடிக்கணும்லாடா? மெட்ராஸுக்கு போய் கல்யாணம் முடிச்சுக்கலாமா? அம்மைக்கு பிடிக்காது அந்த பொண்ணு. அப்படியே புரியாம பேசிட்டியே. கருதுராமிக்கு விளையாட்டா நினைக்கியா மாலை விடுறத? வெற்றி அடைந்து புகழோடு இருப்பாய். நிறைந்த செல்வங்களுக்கும் ஐக்கியம். இந்த கனியை கொண்டு வை. தொழில் வளமா இருக்கு, கடன் தீர்ப்போம். இப்போதைக்கு வேண்டாம். மாலை எரிஞ்சு சொல்லி கொடுப்பான். அதை தெரிஞ்சுக்கப்படி தேனி எல்லை விவசாய இடத்தை யாரோ கேட்டு இருக்கிறாங்க. என்ன வாங்கினேன்? என்ன விவசாய இடம் இருக்கானே?